தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் 24/4/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்குவதற்கும் எந்த ஒரு சுபகாரியத்தை நடத்துவதற்கும் ஒரு அருமையான அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. ஒரு வீட்டிலே கிரகப்பிரவேசம் பண்ணணுமா, புதன்கிழமையிலே நாள் வைத்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அந்த கல்யாணத்தை புதன்கிழமையிலே செய்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒரு ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டுமா, புதன்கிழமை அமைந்தால் ஒரு தனித்துவமான அபரிமிதமான சக்தி சிறப்பு கிடைக்கும். அவ்வாறு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. அதனாலே தான் முன்னோர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி வைத்தார்கள். விலை மதிப்பானது அந்த பொன், அது கூட லேசாக கிடைத்திருமாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இந்த சுபகாரியங்களை செய்வதற்கு இந்த புதன்கிழமை அமையாது. அவ்வாறு அமைந்தால் அது ஒரு சிறப்பு. நம்மில் பலர் நாம் இந்த சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது, இவ்வாறு இந்த ஒரு கல்யாணத்தை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமான நாள் என்று நாம் பார்ப்பது குறைவு. திருமணம் என்ற உடனேயே எப்போ நமக்கு விடுமுறை நாள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் விடுமுறை, உறவுகள் வந்து நின்று தங்கி செல்வதற்கு வசதி என்று அதைத்தான் சிந்திப்போமே தவிர அந்த நாள் இந்த மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தமுடையதாக அமைகிறதா என்று பார்ப்பது மிக 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 குறைவு. என்றால் இந்த நாள் வைக்கப் போகின்ற பொழுது ஒரு விடுமுறை நாளாக, லீவு நாளாக நாள் பாருங்கள் என்று தானே கல்யாணத்துக்கு நாள் வைக்க செல்லுகின்றார்கள். சோதரத்திலே பார்க்கின்ற பொழுது, ஒரு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கின்ற பொழுது ஒரு லீவு நாளாக பாருங்கள், எல்லாருக்கும் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் என்று பார்க்கிறோமே தவிர அந்த திருமணமாகின்ற மணமகன் மணமகள் அந்த இருவருக்கும் திருமணமாகி அவர்கள் வாழ்விலே உயர்வுகளை, சிறப்புகளை, பெருமைகளை, ஆனந்தத்தை, மகிழ்வை பெற வேண்டும் என்று சிந்திப்பது நாம் குறைவு. விடுமுறை நாள், லீவு நாளை பாருங்கள். சனிக்கிழமையா ரொம்ப சந்தோஷம், லீவு நாளாச்சுது, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வந்து நின்று போவதற்கு வசதி என்று பார்க்கிறோம். சனிக்கிழமையிலே எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு சுப காரியமும் செய்யக்கூடாது. அது செய்தால் அது விருத்தியாகாது. எனவே இந்த புதன்கிழமை அவ்வளவு ஒரு அற்புதமான நாள். இந்த புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அது அபரிமிதமான சக்தியை நமக்கு தரக்கூடியது என்ற சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வர வேண்டும். இந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லா செல்வ செழிப்புகளோடு வாழ வேண்டும். அவ்வாறு குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வங்களை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த புதன்கிழமை திருமணத்திற்கு நாள் அமைத்தால் அது ஒரு சிறப்பு என்ற சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடவுளை எப்படி பார்க்கின்றோம், அல்லது மத அனுஷ்டானங்களை எப்படி நாங்கள் கடைபிடிக்கின்றோம், ஏன், எந்த மனநிலையோடு என்று சற்று சிந்திக்கின்ற பொழுது பெரும்பாலும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு அச்ச உணர்வு, பயம், இப்படி நான் செய்யாவிட்டால் இந்த தெய்வம் என்னை கண்டிக்கும், என்னை தண்டிக்கும், எனக்கு அழிவை கொண்டு வரலாம், ஆகையினாலே நான் இந்த தெய்வத்திற்கு பயப்படுகின்றேன். அதனால் எங்களுடைய இந்த மத வழிபாடுகள் அல்லது அனுஷ்டானங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு பயத்தினுடைய அடிப்படையிலே செய்கின்றோம். இயேசு அவருடைய போதனையிலே மிக முக்கியமாக முன்வைக்கின்ற விடயம் என்னவென்றால், நான் மீட்பு அளிப்பதற்கு, வாழ்வு கொடுப்பதற்கு வந்தேனுடைய உங்களை தீர்ப்பிட்டு அளிப்பதற்கு அல்ல என்று சொல்லுகின்றார். கிறிஸ்துவினுடைய அணுகுமுறையும் அவருடைய செய்தியினுடைய உள்ளடக்கமும் எமக்கு வாழ்வு தர வேண்டும். அந்த வாழ்வை இறைவன் தருகின்ற பொழுது அவர் அன்பின் அடிப்படையிலே செய்கின்றார். ஒவ்வொருவரையும் இறைவன் அன்பு செய்கின்றார். பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவிலே தகப்பன், தாய் இவர்கள் பிள்ளைகளை எப்படி அன்பு செய்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தகைய ஒரு தந்தை தாய் உறவு நிலையிலே அதற்கும் மேலான ஒரு தூய அன்பினாலே இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். அதனால் நாங்கள் எங்களுடைய சமய ரீதியான அனுஷ்டானங்களை, கடமைகளை, வழிபாடுகளை நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் அச்சத்தின் மூலமாக அல்லது பயத்தின் மூலமாக எங்களை நாங்கள் அழிவிலே இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தின் பேராலே செய்யக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல விடயங்களை செய்கின்ற பொழுது அது சமய அனுஷ்டானங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய அன்றாட வாழ்வில் கடமைகளை செய்கின்ற பொழுது கட்டாயத்தின் பேரிலே ஏனோ நாங்கள் செய்ய வேண்டும், அல்லது பெரிய பிரச்சனை வரும், அல்லது பொல்லாப்பு கேட்போம், அல்லது மற்றவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு எதிர்மறையான நோக்கோடு நாங்கள் செய்கின்றோம். ஆனால் எதை செய்தாலும் நாங்கள் ஒரு அன்பின் அடிப்படையிலே மனமுவந்து அவர்களுக்கு அந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது, பணியை ஆற்றுகின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது, நாங்கள் ஒத்துழைக்கின்ற பொழுது, இவற்றிலெல்லாம் நாங்கள் அன்பின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். அதனால் இயேசு கூறுகின்றார், நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கி அழிப்பதற்கல்ல, உங்களை பாதுகாப்பதற்காகவும் வாழ்வு தருவதற்காகவும் தான் வந்தேன் என்று தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே நாங்கள் எதை செய்தாலும் அன்புக்காக செய்வோம் என்ற அந்த மனநிலையோடு நாங்கள் அனைத்தையும் செய்வதனால் அதனால் ஏற்படுகின்ற நற்பயன்களை, குறிப்பாக மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய அருளுக்காக இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாகிய சலாத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக இந்த மண்ணில் சங்கமித்த அவனின் தூதர்
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர்களே இப்படி சொல்கின்றார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மக்காரிமல் அஹ்லாக், நல்லொழுக்கங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே இந்த உலகத்திற்கு நான் தூதராக அனுப்பப்பட்டேன் என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் நல்லொழுக்கங்களை பண்பாடுகளை எப்படி கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையின் ஊடாகவும் மனித சமூகத்திற்கு போதிப்பதற்காகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனிலே மிகச்சிறந்த ஒரு நற்சான்றிதழை கொடுக்கின்றான். எப்படி? வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், முஹம்மதே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே நல்ல ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் மனித சமூகத்திற்கு போதிக்க வேண்டும், மனித சமூகத்திற்கு கடைபிடித்து காட்ட வேண்டும். அதை கடைபிடிப்பது எப்படி என்பதை மனித சமூகத்திற்கு தனது சொந்த வாழ்க்கையினூடாக போதிக்க வேண்டும். அதன் மூலம் மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக அவர் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே இறுதி தூதராக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. எனவே அந்த வகையில் இந்த உலகத்திலே மனிதர்கள் ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, மனித நேயம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு காலத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நபியாக பரிணமித்தார்கள். நபியாக அந்த சமூகத்திலே அவர்கள் அறிமுகம் செய்யப்பட்டார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தெய்வீக போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் அவர்களை பக்குவப்படுத்தி அவர்களை பண்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குரிய ஒரு உன்னதமான தூதராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணில் சங்கமித்தார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகின்றது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உம்மி சமூகத்திற்கு மத்தியிலே, எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவன் அனுப்பி வைத்தான். எதற்காகவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டியும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அந்த தூதரை அந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் பண்பாடு மிக்க ஒரு சமூகத்தை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும். அவர்களை வரலாறு பேச வேண்டும். அவர்கள் வரலாற்றிலே ஈன்று சிலாகித்து சிறப்பித்து கூறப்பட வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கம் நபிகளாருடைய அந்த தூதுத்துவத்திற்கு பின்னால் இருக்கின்றது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நல்லொழுக்கங்களோடு வாழ்ந்தார்கள். நல்லொழுக்கங்களை கடைபிடித்து மனித குலத்திற்கு முன்மாதிரி மிக்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்துதித்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவராலும் எந்த குறைகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு, எவரும் அவரை விமர்சன கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாத அளவுக்கு முன்மாதிரி மிக்க பண்பாடுகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் என்றால் அந்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒழுக்கம் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே பண்பாடுகள் ஒழுக்க நெறிகளின் தொகுப்பாகத்தான், நடமாடும் இஸ்லாமாகத்தான், நடமாடும் ஒழுக்க கோவையாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மனித சமூகத்திற்கு முன்மாதிரி மிக்க ஒரு தூதராக வாழ்ந்து காட்டினார்கள். இதனைத்தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி உறுதிப்படுத்துகின்றான் என்றால், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்பதை அல் குர்ஆனிலே உறுதிப்படுத்துகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. பண்பாடுகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும், கஷ்டமான நிலைகளில் கூட
பண்பாட்டை நாங்கள் விட்டு கொடுக்காமல் எப்படி வாழ வேண்டும், பிரச்சனைகளை பண்பாடுகளினூடாக எப்படி நாங்கள் அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வை பண்பாடுகளை மையப்படுத்தி எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு மிக தெளிவாக போதித்தார்கள். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த பண்பாடுகளை, ஒழுக்க நெறிகளை எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து எங்களுடைய ஆன்மீக பாதையை பண்பாடுகளால் அலங்கரிக்கக்கூடிய பக்குவத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி